الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே இவர்கள் மிக ஆபத்தானவர்கள் என்ற இந்த தலைப்பினூடாக அல் குர்ஆன் எச்சரிக்கக்கூடிய ஒரு சாராரை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் முனாஃபிகூன் அத்தியாயத்தை நாம் எடுத்து படிக்கின்ற போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹுமுல் அதுவு ஃபஹ்தர்ஹும், அவர்கள் எதிரிகள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறான். இந்த அத்தியாயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, சூரத்துல் முனாஃபிகூன் அத்தியாயம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய தொழுகையிலே ஓதக்கூடிய ஒரு அத்தியாயம். சூரத்துல் ஜும்ஆ, சூரத்துல் முனாஃபிகூன், இந்த இரு அத்தியாயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய தொழுகையிலே ஓதுவார்கள். ஜும்மாவுடைய தொழுகைக்கு முனாஃபிக்குகள் கலந்து கொள்வார்கள். நயவஞ்சகர்கள் என்ன செய்வாங்க? ஜும்மா தொழுகை தவறு விட மாட்டார்கள். ஜும்மா தொழுகையில் என்ன செய்வார்கள்? அவர்கள் கலந்து கொள்வார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மாவுடைய தொழுகையில் என்ன செய்வாங்க? 2வது ரக்காத்தில் இந்த அத்தியாயத்தை ஓதுவாங்க, சூரத்துல் முனாஃபிகூன் அத்தியாயத்தை. அப்ப ஏன் அவங்க ஓதுவாங்க? பல நோக்கங்கள் அதில் இருக்கும். அதில் ஒரு முக்கியமான நோக்கம்தான் நயவஞ்சகர்கள் தங்களுடைய நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் முனாஃபிகூன் அத்தியாயத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அல்லாஹு தஆலா நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் யார் என்பதை சொல்கிறான். முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் யார் என்பதை சொல்கிறான். எனவே அவர்கள் தங்களை பற்றி உணர வேண்டும், தங்களுடைய நிலையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், திருந்தி வாழ வேண்டும் என்ற அந்த முக்கியமான ஒரு நோக்கம் அதிலே இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அத்தியாயத்தை ஜும்மாவுடைய தொழுகையிலே ஓதுவதன் மூலமாக என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இதை அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள்? அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்ப சூரத்துல் முனாஃபிகூனுடைய 4வது வசனத்தை நாம் எடுத்து படித்து பார்க்கின்ற போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் எதிரிகள், எனவே ஃபஹ்தர்ஹும், நீங்கள் அவர்கள் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருங்கள் என்று குறிப்பிடுகின்றான். அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, காஃபிர்கள், நிராகரிப்பாளர்களை பற்றி ஆல் இம்ரான் 175வது வசனத்தை நீங்க எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபலா தஹாஃபுஹும், நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் காஃபிர்களுடைய விஷயத்துல. ஆனா முனாஃபிக்களுடைய விஷயத்துல எப்படி சொல்றான்? ஃபஹ்தர்ஹும், என்ன செய்யுங்க? அவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் விடயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அதாவது நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகளை பற்றிய ஒரு அழகான சில செய்திகளை ஷேக் அப்துல் அசீஸ் அத் தரீஃபி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள்
குறிப்பிடுகின்றார்கள். அதாவது அவங்க சொல்லக்கூடிய சில செய்திகளை நாங்கள் ஒவ்வொன்றாக கொஞ்சம் நுணுக்கமாக பார்ப்போம். அவர் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயமும், உதாரணமாக நாம் நமது நிலைகளை உரசி பார்க்க வேண்டும். நமது நிலைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? உரசி பார்க்க வேண்டும். நாம் எங்கு இருக்கிறோம், எமது நிலைகள் என்ன, அவர்கள் விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்கவும் வேண்டும். இவ்வாறான இந்த நிஃபாக்குடைய தன்மைகள் நம்மிடம் வந்துவிடக்கூடாது. நயவஞ்சகத்துடைய தன்மைகள் நம்மோடு ஒட்டிவிடக்கூடாது. அதில் ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவருடைய ஜனாசா தொழுகை அவர்கள் தொழவில்லை. ஒருவருடைய ஜனாசா தொழுகைய அவர்கள் தொழவில்லை. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, அவர் அந்த கூட்டத்தை சேர்ந்தவரான்னு கேட்கிறாங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்தவரா, அதாவது முனாஃபிக்குகளை சேர்ந்தவரான்னு கேட்கிறாங்க. அப்போது ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் ஆம், அவர் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான் என்று சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உங்களிடம் உள்ள அந்த பட்டியல்ல எனது பேரும் இருக்கிறதான்னு பார்த்து சொல்லுங்கன்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நிஃபாக்கை பயந்தார்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தை பொறுத்தவரையில நபி அவங்க அவருக்கு நேரடியான நற்சான்றிதழ் கொடுத்தாங்க. நீங்க ஒரு பாதையில் சென்றால் ஷைத்தான் வேறு வழியில் தான் பயணிப்பான், அந்த வழியை தேர்வு செய்ய மாட்டான் என்ற அளவுக்கு ஈமானுக்குரியவர்கள் அவர்கள். அவர்களே என்ன சொல்றாங்க, அதாவது எனது பேர் அதில் இருக்கிறதா என்று நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, பார்த்து சொல்லுங்கள் என்கின்ற அளவுக்கு சஹாபாக்கள் பயந்த ஒரு விடயம், நபித்தோழர்கள் பயந்த ஒரு விடயம் என்பதை பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, இதில் அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அதாவது நயவஞ்சகர்களை பொறுத்தவரையில், முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில், அதாவது அவர்களுடைய அந்த கொள்கைகள் நம்பிக்கைகள் எல்லாம் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்துத்தான் உருவாகின்றன, பொருளாதாரத்தை மையப்படுத்தித்தான் உருவாகின்றன. அதே நேரத்தில் அதாவது உண்மைகளும் சத்தியமும் உண்மையாளர்களின் கொள்கைகளையும் நம்பிக்கைகளையும் வைத்துத்தான் உருவாகின்றன. மூமின்களை பொறுத்தவரையில அவர்களுக்கென்று என்ன இருக்கிறது, கொள்கை இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். குர்ஆன்ல சூரத்து தௌபா 58 வசனம். குர்ஆன்ல நீங்க எடுத்தீங்கன்னா சில முக்கியமான அந்த அத்தியாயங்கள் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அத்தியாயங்கள் முனாஃபிக்குகளை பற்றி பேசும், நயவஞ்சகர்களை பற்றி பேசும். புரியுது அவங்க சொல்றது? இப்ப எங்களுக்கு தெரியும், ஆல் இம்ரான் அத்தியாயம் 3வது அத்தியாயம். அந்த அத்தியாயம் எந்த போரை பற்றி பேசுகிறது? எந்த போரை பற்றி பேசுது? உஹது போரை பற்றி பேசுது. எந்த போர்? உஹது போரை பற்றி பேசக்கூடிய அத்தியாயம் ஆல் இம்ரான் 3வது அத்தியாயம். அதை படிச்சீங்கன்னா அதிலேயும் அல்லாஹு தஆலா நயவஞ்சகர்களுடைய தன்மைகளை சொல்வான். நயவஞ்சகர்களுடைய தன்மைகளை அல்லாஹு தஆலா அதிலே சொல்வான். அவர்கள் சொல்வார்களா இல்லையா, நாங்க என்ன செய்தோம், நாங்க போரில் இருந்து திரும்பி விட்ட காரணத்தால் நாங்கள் மரணத்திலிருந்து தப்பித்து விட்டோம், மரணத்திலிருந்து நாம் தப்பித்து விட்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹு தஆலா அதற்கு எப்படி பதில் கொடுக்கிறான் என்று சொன்னால், அதாவது அல்லாஹுடைய பாதையில் மரணித்தவர்கள் இருக்கிறார்களே, அவங்க யாரு? அவர்கள் மரணித்தவர்கள் அல்ல, அவங்க அல்லாஹ்விடத்தில் அந்த சொர்க்கத்துல அவங்க உணவளிக்கப்படுகிறார்கள், உயிரோடு இருக்கிறாங்க என்ற சிறப்பு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து என்ன அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய வார்த்தையிலே உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் மௌத்தை தடுத்து பாருங்கள். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையில நாங்க மரணத்தை விட்டு தப்பித்து விட்டோம் என்று சொல்கிறீர்களா, வகுல் ஃபத்ரவு அன் அன்ஃபுசிக்குமுல் மௌத இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்க மௌத்தை தடுத்து பாருங்கள். உங்களுக்கு எழுதப்பட்ட மவுத் என்பது என்ன செய்யும், நீங்கள் உங்களுடைய படுக்கைகளிலே இருந்தாலும் அது உங்களை அடைந்தே தீரும் என்று சூரத்துல் ஆல் இம்ரான் அத்தியாயத்தில் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அதில் முனாஃபிக்களுடைய பல அடையாளங்கள் அதில் சொல்லப்படுவதை நீங்க பார்க்கலாம். அதே போன்றுதான் இப்ப சூரத்து தௌபா அத்தியாயம். சூரத்து தௌபா அத்தியாயம் எந்த போரை பற்றி பேசுது? போர்கள்ல எந்த போர் சொல்லுங்க பாப்? தபூக் யுத்தம். இதை பற்றி பத்ர் யுத்தத்தை பற்றி பேசுறது சூரத்துல் அன்ஃபால், அதுக்கு முன்னால் உள்ள அத்தியாயம் 8வது அத்தியாயம். இது 9வது அத்தியாயம். 9வது அத்தியாயம் நீங்க எடுத்தீங்கன்னா
9வது அத்தியாயத்தில் தபூக்குடைய யுத்தத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். தபூக்குடைய போரை பற்றி இதுல நீங்க எடுத்தீங்கடா, இதில் தான் நயவஞ்சகர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகின்ற நிறைய வசனங்கள் இந்த அத்தியாயத்தில் இருக்கின்றன. சூரத் தௌபாவிலே இருக்கின்றன. அதே போன்றுதான் நீங்க எடுத்து பார்க்கலாம். ஹந்தக் யுத்தத்தை பத்தி எந்த அத்தியாயம் பேசுது சொல்லுங்க. ஹந்தக் யுத்தத்தை பத்தி பேசக்கூடிய அத்தியாயம் எது? ஹந்தக் யுத்தத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர்? ஹந்தக் போர் தானே, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. என்ன? அல் அஹ்ஸாப். என்ன பேர்? அல் அஹ்ஸாப். அப்ப குர்ஆன்ல 33வது அத்தியாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா 33வது அத்தியாயத்தில பேரே சூரத்துல் அஹ்ஸாப் தான். என்ன பேர்? அஹ்ஸாப். அப்ப இந்த அஹ்ஸாப் அத்தியாயம் இதிலும் அல்லாஹ் முனாஃபிக்குகளை பற்றி சொல்ற, நயவஞ்சகர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டாங்க, நயவஞ்சகர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் அந்த ஹந்தக் யுத்தத்தில், அந்த போரில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் அந்த அத்தியாயத்திலே பேசுகிறான். அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது சூரத்துல் ஹஷ்ருடைய அத்தியாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, சூரத்துல் ஹஷ்ர் என்ற அத்தியாயம் உங்களுக்கு தெரியும். மதீனாவிலே இருந்த யூதர்களாகிய பனு குறைலா, அவர் அங்கும் நிஃபாக் நயவஞ்சகம் எப்படியெல்லாம் தலை தூக்கியது என்பதை பற்றி அந்த அத்தியாயமும் பேசுகிறது. எனவே நறுமையான, அதே போன்று தனியாக குர்ஆன்ல சூரத்துல் முனாஃபிகூன் என்ற அத்தியாயம் இருக்கிறது. நயவஞ்சகர்கள் என்ற அந்த அவர்களுடைய பேரில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இப்ப நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இவர்களுடைய இந்த கொள்கைகள் எல்லாம் இந்த பொருளாதார நலன்களை வைத்துத்தான் என்ன செய்யப்படும், அமைக்கப்பெறும் என்பதற்கு எந்த வசனத்தை கொண்டு வரார் என்றால், சூரத்து தௌபாவுடைய 58வது வசனம். அவர்கள சிலர் எப்படி இருக்கிறாங்க என்று சொன்னால், சதகாவுடைய விஷயத்தில், அந்த தர்மம் சதகாவுடைய பொருட்கள் விஷயத்தில் நபி அவர்கள் உண்மை குறை கூறுகிறார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டால் திருப்தி அடைகிறார்கள். அதிலிருந்து நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன செய்வார்கள், அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். அவர்களுக்கு நீங்க அதிலிருந்து கொடுக்கவில்லை என்றால், அவர்களுக்கு வழங்கப்படாவிட்டால் அவர்கள் கோபம் அடைகிறார்கள். இவங்க தான் முனாஃபிக்குகள். இவங்க யாரு? நயவஞ்சகர்கள் என்பதை அல்லாஹ் இங்கு அடையாளப்படுத்துகிறான். அல்லாஹ் இவர்களை இங்கு என்ன செய்கிறான், அடையாளப்படுத்துகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வாரி வாரி வழங்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இந்த நயவஞ்சகர்களை பொறுத்தவரையில நல்ல ஒவ்வொரு விஷயமா கவனிச்சுவாங்க. முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில், அதாவது இவர்கள் எப்படி என்று சொன்னால், இந்த பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள், இது தொடர்பான விடயங்களை இவர்கள் என்ன செய்வாங்க, கேட்டு மகிழ்வார்கள். இத இவர்கள் என்ன செய்வார்கள், கேட்டு இவர்கள் மகிழ்வார்கள். ஆனால் அல்லாஹுடைய வார்த்தைகளை இவங்க கேட்டால் என்ன செய்வார்கள், அவர்கள் வெறுப்படைந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்டால் இவர்கள் வெறுப்படைந்து விடுவார்கள். இதுக்கு எங்க வசனம் என்றால், சூரத்து ஜுமர்ல குறிச்சுக்கோங்க இந்த வசனத்தை, 45வது வசனம். இதா ذுக்கிரல்லாஹு வஹ்தஹு, அதாவது அல்லாஹுவை மாத்திரம் இவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டால், அல்லாஹுவை மாத்திரம் இவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டால், இஸ்மஅஸ்ஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆஹிரா, அதாவது இந்த மறுமையை பற்றி நம்பாதவர்களுடைய இதயங்கள் வெறுப்பால் சுருங்கி விடுகின்றன, அல்லாஹ் பற்றி மாத்திரம் பேசப்படுகின்ற போது. அதே நேரத்தில் அவனை தவிர மற்ற விஷயங்கள் குறிப்பிடப்படும் போது உடனே அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்படித்தானே சிலருக்கு என்ன, மார்க்க விஷயங்கள் என்றாலே வெறுப்பு, அல்லாஹுவை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி பேசக்கூடிய சபைகள் என்றாலே வெறுப்பு. ஆனால் பாவமான விஷயங்கள், பயனற்ற விஷயங்களை மனுத்தியால கணக்கு உட்கார்ந்து பேசுவார்கள், கேட்பார்கள், எல்லாம் செய்வார்கள். சினிமாவுக்கு முன்னால பல மணி நேரங்கள் உட்காருவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தீன், இதை பற்றி அவர்கள் கேட்க முன்வர மாட்டார்கள். அது வெறுப்பு. அப்ப இதெல்லாம் எதனுடைய அடையாளங்கள்? நிஃபாக்குடைய, நயவஞ்சகத்துடைய அடையாளங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இந்த முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில் இவர்கள், அதாவது
மார்க்கத்தின் மீது இவர்கள் அன்பு கொண்டவர்கள் அல்ல. மார்க்கத்தின் மீது அன்பு கொண்டவர்கள் அல்ல. இவர்கள் என்ன செய்வார்கள்? அதனுடைய உள்ளிருந்து, அந்த மார்க்கத்தை அதன் உள்ளிருந்தே என்ன செய்வார்கள்? சிதைப்பதற்கு இவர்கள் வேலை செய்வார்கள். சிதைப்பதற்கு இவர்கள் வேலை செய்வார்கள். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, சூரத்து தௌபா, அந்த என்ன அத்தியாயம் கொஞ்சம் கவனிச்சுக்குவாங்க. சூரத்து தௌபா 107 வசனம். அல்லாஹ் இதிலே சொல்கிறான், வல்லதீன தகது மஸ்ஜிதன் விராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன் வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹ். இவர்கள் முனாஃபிக்குகள் என்ன செய்தார்கள்? மதீனாவிலே ஒரு மஸ்ஜிதை உருவாக்கினார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் தபூக் போருக்கு போறதுக்கு முன்னால அழைக்கிறாங்க நபி அவங்க அந்த மஸ்ஜிதில் தொழுவதற்காக. நபி அவர்கள் செல்லவில்லை. இப்ப இவர்கள் எதற்காக? தீங்கு விளைவிப்பதற்காக. அதே போன்று என்ன? குஃபுரை வளர்ப்பதற்காக, மூமின்களிடத்தில் இடையே பிளவை ஏற்படுத்துவதற்காக. அதே போன்று அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் எதிராக போரிட்டவர்களுக்கு என்ன, அவர்களுக்கு எதிராக காத்திருக்கக்கூடிய இடமாக, இப்படியாக இவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு மஸ்ஜிதை அமைத்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, இங்க பாருங்க, இவர்கள் என்ன செய்யறாங்க? மஸ்ஜிது நபவி ஒன்று இருக்கிறது. மஸ்ஜிது நபவியில அங்க ஜமாத் நடக்குது. குபா மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டிய மஸ்ஜித் இருக்கிறது, அதில் ஜமாத் நடக்கிறது. எனவே முஸ்லிம் சமுதாயத்தில் பிளவை உருவாக்கி பலவீனப்படுத்துவதற்கு உள்ளிருந்தே வேலை செய்பவர்கள், உள்ளிருந்து என்ன செய்யக்கூடியவர்கள்? வேலை செய்யக்கூடியவர்கள் என்பதை நாம் இந்த வரலாற்றினூடாக நாம் பார்க்கின்றோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அடுத்த விஷயத்தை பாருங்க. என்ன விஷயம்? அப்ப நம்ம இஸ்லாமிய உம்மத்தில், இஸ்லாமிய சமுதாயத்தில் நாம் அதாவது பிரிவுகளை உருவாக்கக்கூடிய அமைப்பில் வேலை செய்யக்கூடாது. இஸ்லாமிய உம்மத்துக்கு நாம் ஒருபோதும் தீங்கை நாடக்கூடாது. இஸ்லாமிய உம்மத்துக்கு நாங்கள் ஒருபோதும் எதை நாடக்கூடாது? தீங்கை நாடக்கூடாது. நன்மையை நாடுபவர்களாக இருக்க வேண்டும். ஏன்? ஒரு மூமினுடைய பண்பு அதுதான். ஒரு முனாஃபிக் தான் இஸ்லாமிய உம்மத்துக்கு தீமையை நாடக்கூடியவனாக இருப்பான், இஸ்லாமிய உம்மத்துக்கு தீங்கை நாடுபவனாக இருப்பான். அடுத்து பாருங்க, முனாஃபிக்களை பொறுத்தவரையில் அவர்கள் படிப்பினை பெறுவது மிக குறைவு. நல்லா கவனிங்க சொல்ற விஷயத்தை. படிப்பினை பெறுவது மிக குறைவாகத்தான் இருக்கும். படிப்பினை அல்லாஹு தஆலா பல நிகழ்வுகளை நிகழ்த்துவான். எதற்கு? அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்கு, திருந்தி வர வேண்டும் என்பதற்கு. ஆனால் அவர்கள் படிப்பினை பெறுவது மிக குறைவாக இருக்கும். ஏனென்றால் இவர்கள் சத்தியத்தை வெறுப்பவர்களாக இருந்தார்கள். சத்தியத்துக்கு எதிராக என்ன செய்தார்கள்? பிடிவாதமாக இருந்தார்கள். சூரத்து தௌபா பாருங்க, 126 வசனம். அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன். அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவை அல்லது 2 தடவை அவர்கள் சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். எத்தனை தடவை? ஒரு தடவை அல்லது 2 தடவைகள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சோதிக்கப்படுவதை அவர்கள் எண்ணி பார்க்கவில்லையா? சும்மலா யதூபூன். இவ்வாறு சோதனைகளை சந்தித்த பிறகும் அவர்கள் தௌபா செய்வதில்லை. என்ன செய்யறதில்லை? தௌபா செய்ய மாட்டார்கள். வலாஹும் யذكرون. அவர்கள் நல்லுணர்வு பெறவும் மாட்டார்கள், அவர்கள் படிப்பினை பெறவும் மாட்டார்கள். பாருங்க, யாருடைய பண்பு சொல்லுங்க? முனாஃபிக்குடைய பண்பு. அப்ப அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? நமக்கு பல நிகழ்வுகளை நமது வாழ்வில் கொண்டு வருகிறான் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் இந்த முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில் அவர்கள் வீழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஆபத்தை அவர்களே உணராமல் இருப்பார்கள். அவர்கள் வீழ்ந்திருக்கக்கூடியது பேர் ஆபத்து என்பதை அவர்களே என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்களே உணராமல் இருப்பார்கள். ஆனா எப்படி சொல்லுவாங்க? சூரத்து தௌபா பாருங்க, எல்லாம் தௌபா 49 வசனம். அதாவது நபி இடத்துல என்ன கேட்கிறாங்க? தபூக் போர், மிக தூரத்துக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. இவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு என்ன போருக்கு செல்லாமல் இருப்பதற்கு அனுமதித்தாங்க, போருக்கு செல்லாமல் இருப்பதற்கு எமக்கு அனுமதித்தார்கள், எம்மை ஃபித்னாவில் ஆழ்த்தி விடாதீர்கள். அப்ப எது ஃபித்னா இவர்களுக்கு? போருக்கு செல்வதுதான் இவர்களுக்கு ஃபித்னாவாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அலா வில் ஃபித்னதி ஸகது. அவர்கள் ஃபித்னாவிலே வீழ்ந்து இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அவங்க எங்க இருக்கிறாங்க? ஃபித்னாவில் தான் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்?
அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இவங்க நினைக்கிறாங்க அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று போருக்கு செல்வதுதான் என்ன ஃபித்னான்னு நினைக்கிறாங்க. பாருங்க ஷைத்தான் எப்படி அவர்களுக்கு மாற்றி விட்டான் சிந்தனைகளை. இவர்கள் முனாஃபிக்கள். என் அருமையான சகோதரர்களே, அடுத்து இந்த முனாஃபிக்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்படி நினைக்கிறாங்கடா, நாங்க அல்லாஹுவே என்ன செய்து விட்டோம், அல்லாஹுவே ஏமாற்றி வெற்றி கண்டு விட்டோம்னு நினைக்கிறான். நவுது பில்லாஹ். இந்த முனாஃபிக்குகள் எப்படி நினைக்கிறாங்கடா, நாங்க அல்லாஹுவே ஏமாற்றி வெற்றி கண்டு விட்டோம்னு நினைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து நிசா 142, இன்னல் முனாஃபிகூன யுகாதிஊன அல்லாஹ வஹுவ காதிஉஹும். முனாஃபிக்குகள் எப்படி என்று சொன்னால் அவர்கள் நினைக்கிறார்கள் என்ன, அவர்கள் யுகாதிஊன அல்லாஹுவை ஏமாற்ற முயல்கிறார்கள், அல்லாஹுவை ஏமாற்ற முயல்கிறார்கள். வஹுவ காதிஉஹும் என அவனை அவர்களை ஏமாற்றத்துக்கு ஏற்ப அல்லாஹ் எதிர்கொள்கிறான், அல்லாஹ் அவர்களை ஏமாற்றுகிறான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்றால் என் அருமையான சகோதரர்களே, எனவே இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் எப்படி நினைக்கிறாங்கடா, அல்லாஹுவை நாம் ஏமாற்றி விட்டோம் என்ற ஒரு வெற்றி கழிப்பிலே இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் வழிகேட்டிலும் அழிவிலும் இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நீங்க எடுத்தீங்களா சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்குண்டா சூரத்துல் முஜாதலா 18ஆம் வசனத்தை நீங்க எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் அனைவரையும் எழுப்புவான். யௌம யப்அஸுஹுமுல்லாஹு ஜமீஅன், அல்லாஹ் அனைவரையும் எழுப்புவான். ஃபயஹ்லிஃபூன லஹு கமா யஹ்லிஃபூன லக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் உங்களிடம் சத்தியம் செய்தது போன்று என்ன செய்வார்கள், அல்லாஹ்விடமும் சத்தியம் செய்வார்கள். எங்க கியாமத்துடைய நாளில் அவனிடமும் சத்தியம் செய்வார்கள். பாருங்க எவ்வளவு பெரிய வழிகேட்டுல படைத்த ரப்புடைய இல்ம் என்ன, அவன் யாவற்றையும் அறிந்தவன். வயஹ்சபூன அன்னஹும் அலா ஷை அலா இன்னஹும் ஹுமுல் காதிபூன். இவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க ஏதோ ஒரு ஆதாரத்தில் இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க, ஆனால் இவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இவங்க யாரு, பொய்யர்கள். பாருங்க மறுமையில கூட ரப்புக்கு முன்னால் என்ன செய்வார்களாம், சத்தியம் செய்வார்கள் என்றால் இவர்கள் ரப்பை பற்றி எப்படி எண்ணி இருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அந்த ரப்பை பற்றி அந்த தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் இவர்களை எவ்வாறு அழித்து விட்டன என்பதை நீங்க பார்க்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முனாஃபிக்குகள் சஹாபாக்களை பார்த்து என்ன சொன்னாங்க, சஹாபாக்கள் நபித்தோழர்களை பார்த்து சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு. எங்க இது சூரத்துல் அன்ஃபால், எந்த அத்தியாயம் சொன்னோம், எந்த யுத்தம் அதில் சொல்லப்படுது, இல்ல சூரத்துல் அன்ஃபால் இல்ல, அன்ஃபால் பத்ர். அன்ஃபால் எந்த யுத்தம், பத்ர் யுத்தத்தை பற்றி அல்லாஹு தஆலா அன்ஃபால் என்ற அத்தியாயத்துல பேசுறான், 8வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது மதீனால அந்த நிஃபாக் என்பது உருவாகுவது என்பதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே என்ன, பத்ர் யுத்தத்துக்கு பிறகுதான் அவங்க என்ன செய்யறாங்க, கொஞ்சம் பயப்படுகிறார்கள். அல்லாஹு தஆலா அப்பவே இவங்க தலை தூக்கி விட்டாங்க என்பதற்கு நாங்க பார்க்கலாம். இது யகூலுல் முனாஃபிகூன வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன் கர்ர ஹாஉலாய் தீனுஹும். முனாஃபிக்குகளும் உள்ளங்களில் நோய் உள்ளவர்கள், அதுல ரெண்டு பேரும் சொல்றான், நயவஞ்சகர்கள். நயவஞ்சகருடைய உள்ளத்துல ஆல்ரெடி என்ன இருக்குது, நோய் இருக்கிறது. அப்ப இவர்கள் எப்படி சொல்றாங்கடா, இவர்களை இவர்களுடைய மார்க்கம் ஏமாற்றி விட்டது. இவர்கள் இவருடைய மார்க்கம் ஏமாற்றி விட்டது. யாருடைய சொல்லுங்க, யாருக்கு சொல்றது, முனாஃபிக்கள் யாருக்கு சொல்றாங்க, சஹாபாக்களுக்கு, நபித்தோழர்களுக்கு சொல்கிறார்கள் இவர்களுடைய மார்க்கம் இவர்களை ஏமாற்றி விட்டது. ஏன் சொல்றாங்க, அவங்க மார்க்கத்தை பிடிப்போடு பின்பற்றுகிறார்கள், மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் போருக்கு அழைத்தால் அந்த அழைப்பை ஏற்று செல்கிறார்கள், தங்களே தியாகம் செய்கிறார்கள். இவற்றை பார்த்து இந்த முனாஃபிக்குகள் உள்ளங்களில் நோய் உள்ளவர்கள் சொல்கிறார்கள் இவர்களுடைய மார்க்கம் இவர்களை ஏமாற்றி விட்டது. நீங்க பார்த்து நமது முஸ்லிம்களுக்கு மத்தியில் இப்படி பேசக்கூடியவங்க இருக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு மத்தியில் என்ன செய்யறாங்க, மார்க்கத்தில் கொஞ்சம் பிடிப்பாக உள்ளவர்கள் விஷயத்துல இப்படி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் தான் முனாஃபிக்குகள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவு நாங்கள் யாரு, வெற்றிக்குரியவர்கள். வெற்றியை நாம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக நீங்க பாருங்க, என் அருமையான சகோதரர்களே, முனாஃபிக்குகள் தங்களுடைய உள்ளத்தில் எதை மறைச்சு கொண்டிருக்கிறாங்க. இதுல நல்ல ஒரு விஷயத்தை பாருங்க. அதாவது முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில
அவர்கள் எப்போதும் ஒரு பயத்தில் இருப்பாங்க. எதில் இருப்பாங்க? ஒரு பயத்தில். என்ன காரணம் என்றால், தங்களுடைய உள்ளத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது வெளிப்படுத்தப்பட்டு விடுமோ எந்த பயம். தங்கள் உள்ளத்துல மறைத்து வைக்கப்பட்டிருப்பது என்ன செய்யப்பட்டு விடும்? வெளிப்படுத்தப்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சத்திலே தான் இவர்கள் இருப்பார்கள். என் அருமையான சகோதரர்களே, ஆனால் அவர்களே என்ன செய்வாங்கண்டா, பயப்படக்கூடியதை அவர்களே வெளிப்படுத்துவார்கள். அடுத்த விஷயத்தை பாருங்க, அல்லாஹ் எப்படி செய்யறான்னு பாருங்க. அவங்க எதை பயப்படுறாங்க? தங்களுடைய உள்ளத்தில் மறைத்து வைத்திருப்பதை அது வெளியாக்கப்பட்டு விடுமோன்ற பயத்தில் இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்வானாம்? அல்லாஹ் எப்படி செய்வான்? அவர்கள் அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவான். அவர்கள் அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ். எப்படி? அவர்கள் மார்க்கத்தை பரிகசிக்கக்கூடிய இடங்கள் வரும். அல்லாஹ் அதற்கென்று நிகழ்வுகளை உருவாக்குவான். அல்லாஹ் அதற்கென்று நிகழ்வுகளை உருவாக்குவான். அந்த நிகழ்வுகளை உருவாக்குகின்ற போது அவர்களிடமிருந்து அது வெளியாகும். அவர்கள் மார்க்கத்தை பரிகசிக்கக்கூடிய இடங்கள். சூரத்து தௌபா 64 வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. குல், நபியை சொல்லுங்கள், இஸ்தஹ்சிஉ, நீங்கள் பரிகசியுங்கள். நீங்க என்ன செய்யுங்க? நீங்கள் பரிகசியுங்கள். இன்னல்லாஹ முஹ்ரிஜும் மா தஹதரூன், நீங்கள் எதை பயப்படுறீங்களோ, வெளியாக்கப்பட்டு விடுமோ என்று பயப்படுகின்றீர்களோ, நிச்சயமாக அல்லாஹ் அதை வெளியாக்குவான். அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களிலிருந்தே அல்லாஹ் அதை வெளியாக்குவான். எனவே நீங்கள் பரிகாசம் செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் அஞ்சிக் கொண்டிருப்பதை வெளிப்படுத்துவான். அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க? பரிகசிப்பதன் மூலம் அது வெளிப்படுத்தப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன். எனவே இவ்வாறு இவர்கள் கேவலப்படுத்தப்பட்டார்கள், இழிவுபடுத்தப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், முனாஃபிக்களுடைய விஷயத்துல மிகப்பெரிய ஒரு அறிவு எந்த சஹாபியிடம் இருந்தது? ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள். அப்படித்தானே? ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் பொறுத்தவரையில அவங்க ஒரு அழகான கருத்து சொல்றாங்க. என்ன தெரியுமா? அவங்கள்ட்ட தான் ஒருத்தர் வந்து கேட்டார், நான் முனாஃபிக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சு கொள்றதுன்னு கேட்டார். அவர்கிட்ட தான் வந்து கேட்கிறேன். ஒரு சாபி ஒருத்தர் வந்து எப்படி கேட்கிறாரு, நான் ஒரு முனாஃபிக்கா இல்லையான்னு எப்படி தெரிந்து கொள்றது? நான் ஒரு நயவஞ்சகனா இல்லையா, எப்படி தெரிந்து கொள்றது? அவர் சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ், நீங்க தனிமையில அல்லாஹ்வை தொழுறீங்களான்னு கேட்கிறார். தனிமையில் அல்லாஹ்வை வணங்குகின்றீர்களா? நீங்க தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்வை இபாதத் செய்கின்றீர்களா? அவர் ஆம்னு சொல்றாரு. தனிமையில் இருக்கும் போது நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்கின்றீர்களா என்ற கேள்விக்கு அவர் ஆம்னு சொல்றார். அடுத்து கேட்கிறாங்க, நீங்க பாவம் செய்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களா? நீங்க பாவம் செய்து விட்டால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களா? அதற்கும் ஆம்னு சொல்றார். அப்ப நீங்க பயப்பட வேண்டியது இல்லை, நீங்கள் முனாஃபிக் கிடையாதுன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி சொல்றாரு? அப்ப நீங்க அஞ்ச வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, நீங்கள் முனாஃபிக் அல்ல. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு விளக்கம், எவ்வளவு ஒரு முக்கியமான விளக்கம் அந்த சஹாபியிடம் இருந்து வெளிப்படுகிறது என்று பாருங்க. என் அருமையான சகோதரர்களே, ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் முனாஃபிகீனல் யௌம் ஷர்ரும் மின்ஹும் அலா அஹ்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய காலத்தில் இருந்த முனாஃபிக்குகளை விட இன்று உள்ளவர்கள் மிக மோசமானவர்கள். நல்லா கவனிங்க செய்தியை. பிற்காலத்தில் சொல்றாங்க, நபி அவங்க மரணித்து விட்டார்கள், பிற்காலத்தில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த முனாஃபிக்குகளை விட இன்றுள்ள முனாஃபிக்குகள் மிக மோசமானவர்கள். என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லியிருப்பாங்க? சொல்றாங்க, கானு யௌமைதின் யுஸ்ரூன் வல் யௌம யஜ்ஹரூன். அன்று அவர்கள் தங்களுடைய நயவஞ்சகத்தை மறைத்துக் கொண்டிருந்தார்கள், இன்று அதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெளிப்படையாகவே காட்டுகிறார்கள். என்று அதை அவர்கள் வெளிப்படையாகவே காட்டுகிறார்கள் என்ற கருத்து சொன்னவர் யாரு? முக்கியமான ஒரு கருத்து. ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் இந்த கருத்தை சொன்னார்கள் என்பதை பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய குஃப்ரை என்ன செஞ்சுவாங்க? உள்ள மறைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை வந்துவிட்டால் வெளிப்படுத்தி விடுவார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு அச்சமற்ற சூழல் வந்தால் எதை வெளிப்படுத்துவாங்க? குஃப்ரை வெளிப்படுத்தி விடுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன ஆமனு சும்ம கஃபரு சும்ம ஆமனு சும்ம கஃபரு சும்ம இஸ்தாது குஃப்ரா. சூரத்து நிசாவுடைய 37 வசனம். நிச்சயமாக அவர்கள் நம்பிக்கை கொண்டு பிறகு நிராகரித்தார்கள், பிறகு நம்பிக்கை கொண்டார்கள், பிறகு நிராகரித்தார்கள், பிறகு அவர்கள் இன்னும் தங்களுடைய குஃப்ரை அவர்கள் அதிகரித்துக் கொண்டார்கள்.
என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அடுத்து முனாஃபிக்குரிய ஒரு மோசமான பண்பை பாருங்க. முனாஃபிக்குரிய ஒரு மோசமான பண்பு என்னவென்று சொன்னால், அதாவது தனக்கு யாராவது ஏதாவது ஒன்றை கொடுத்து விட்டால் அவர் அசத்தியத்தில் இருந்தாலும் அவரை புகழ்வார். பாருங்க எவ்வளவு, இதெல்லாம் யாருடைய பண்புன்னு பாருங்க. யாருடைய பண்பு? முனாஃபிக்குடைய பண்பு. எப்படி? அவருக்கு யாராவது ஒன்றை கொடுத்து விட்டால் அவர் எதில் இருந்தாரு? பாத்தில், அசத்தியத்தில் இருந்தாலும் அவர் என்ன செய்வாராம்? புகழ்வார். அவரை ஏன் கொடுத்துட்டார், என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார், புகழ்வார். அதே போன்று அதுல வருகிறது அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், ஒருவர் கொடுக்காமல் தடுத்து கொண்டால் அவர் சத்தியத்தில் இருந்தாலும் அவரை பழிப்பார், அவரை பழித்து பேசுவார் என்ற இந்த பண்பு யாருடையது? முனாஃபிக்குடைய பண்பு. இந்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நாம் நம்மை உரசி பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம், நம்மை நாம் உரசி பார்க்க வேண்டிய இடங்கள். இதுக்கு எந்த வசனம்? நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனம். எந்த வசனம்? சூரத்து தௌபா 58. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கொடுத்தால் பொருந்தி, அவங்க ஓகே கொடுத்தா என்ன? நபி நல்லம், நபி என்ன நல்லம், நபி சிறந்தவர், புரியுதா? கொடுக்கவில்லையா என்ன செய்வார்கள்? இதாகும் யஸ்ஹதூன், அவர்கள் கோபம் கொள்வார்கள். சஹத் என்ன? கதபை விட பயங்கரமானது. கதப் என்றாலும் கோபம் தான். சஹத் என்பது என்ன? அதை விட கடுமையான கோபம். அப்படி கோபப்படுவார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அருமையான சகோதரர்கள், அடுத்து முனாஃபிக்குகளுடைய ஒரு டேஞ்சரான பண்பு. இது நல்லா கவனிங்க, இது முக்கியமான விஷயம். மிக டேஞ்சரான பண்பு என்னவென்று சொன்னால், அதாவது இவர்கள் இஸ்லாத்தை வெளிப்படையாக இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? விமர்சிக்க மாட்டாங்க. இஸ்லாத்தை வெளிப்படையாக விமர்சிப்பதை இவர்கள் தவிர்ப்பார்கள். என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதற்கு பதிலாக அதனுடைய அடையாளங்களான அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய தூதருடைய தோழர்கள், சஹாபாக்கள், இவர்களை டேமேஜ் பண்ணுவாங்க. யாரை டேமேஜ் பண்ணுவாங்க? அல்லாஹுடைய தூதர், சஹாபாக்கள், இவர்கள் டேமேஜ் பண்ணுவார்கள். என் அருமையான சகோதரர்களே, இதன் மூலம் எதைத்தான் நாடுவாங்க? எதை நாடுவாங்க சொல்லுங்க? மார்க்கத்தை டேமேஜ் பண்றதேன். இதை சுமந்திருப்பவர்கள், இவர்களை டேமேஜ் பண்ணினால், இவர்களை களங்கப்படுத்தினால், அதன் மூலம் எது களங்கமடையும்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் களங்கமடையும். இந்த வேலையை நாங்கள் இன்றைக்கு நிறைய பேர் செய்யறதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வழிகட்ட பிரிவுகளை நீங்க எடுத்து படித்து பாருங்கள். இந்த வழிகட்ட பிரிவுகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? இந்த வழிகட்ட சாரார்கள் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள்? நேரடியாக என்ன செய்ய முடியாது? மார்க்கத்தை டேமேஜ் பண்ண இயலாது. இதை சுமந்து வந்தவர்கள், இந்த செய்தியை யாரு கொண்டு வந்து தந்தார்களோ அவர்களை டேமேஜ் பண்ணினா எதை டேமேஜ் பண்ணலாம்? மார்க்கத்தை. இது நிஃபாக், இது நயவஞ்சகத்துடைய மிக ஆபத்தான ஒரு தன்மை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று சிலர் என்ன செய்யறாங்க? நபித்தோழர்களை எல்லாம் விமர்சிக்கக்கூடிய மோசமான பயங்கரமான நிலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நறுமையான சகோதரர்களே, இது மிக ஆபத்தான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, நிஃபாக்குடைய மிக டேஞ்சரான ஒரு விஷயம், நயவஞ்சகத்துடைய மிக டேஞ்சரான ஒரு விஷயத்தை பாருங்க. அதாவது இவர்கள் எந்த அடிப்படையில இவங்க தீர்மானிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒருவர் அல்லாஹுடைய தீர்ப்புடைய அந்த உண்மை தன்மை, அல்லாஹுடைய அந்த தீர்ப்புடைய நீதி, இவைகளை பொறுத்தவரையில இவர்கள் இதை பொருட்படுத்துவதில்லை. இதை முனாஃபிக்குகள் பொருட்படுத்துவதில்லை. இவர்கள் பொருட்படுத்துவதெல்லாம், அதாவது உலக வாழ்க்கை நல்லதாக இருக்கிறதா இல்லையா, உலக வாழ்க்கை சுகபோகமாக இருக்கிறதா இல்லையா, இதை கொண்டுதான் இவர்கள் என்ன செய்வார்கள்? அளவிடுவார்கள். அப்ப இவங்களுடைய அளவுகோல் என்ன? அளவுகோல் துன்யா. இவர்களுடைய அளவுகோல் என்ன? துன்யா தான். துன்யால நிம்மதியாக செல்வ செழிப்போடு இருக்கிறோமா, அதுதான் அளவுகோல். இது அளவுகோல் அல்ல. அல்லாஹுடைய தீர்ப்பு, அல்லாஹுடைய மார்க்கம், இது அளவுகோல் அல்ல. அருமையான சகோதரர்களே, பாருங்க, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, சூரத்து தௌபா 50வது வசனம், வயின் துசிபுக முசீபத்துன் யகூலு கத் அஹத்னா அம்ரனா மின் கப்லு வயதவல்லு வஹும் ஃபரிஹூன். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான்டா, நபியே, உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் நாங்கள் முன்பே எங்களை முன்னெச்சரிக்கையோடு நாங்கள் இருந்து கொண்டோம். நாங்க முன்னெச்சரிக்கையோடு இருந்து கொண்டோம். போர்கள்ல ஏதாவது இழப்பு வருதா, இப்படித்தான் சொல்வார்கள். போர்கள்ல இழப்பு வந்தா அது இழப்பா சொல்லுங்க, அது உயர்வு, மூமின்களுக்கு மிகப்பெரிய உயர்வு. இவர்கள் என்ன சொல்வார்கள்? முனாஃபிக்களை பொறுத்தவரையில
அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் நாங்கள் முன்பே முன்னெச்சரிக்கையாக இருந்து கொண்டோம் என்று கூறி மகிழ்ச்சியுடன் திரும்பி செல்வார்கள். மகிழ்ச்சியோடு திரும்பி செல்வார்கள். அப்ப மூமின்களுக்கு ஒரு சோதனை நடக்கும் போது சந்தோஷப்படுவோம்னு யாருதான்? முனாஃபிக். பாருங்க, இந்த வசனத்தில் படிச்சீங்கன்னா, அதாவது ஒரு மூமினுக்கு ஒரு துன்பம், ஒரு மூமினுக்கு ஒரு இடர், ஒரு கஷ்டம் வரும்போது சந்தோஷப்படுகின்ற குணமும் என்னதான்? நயவஞ்சகம், நிஃபாக். என் அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம், இவ்வளவு நாம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்மை நாம் உரசி பார்க்க வேண்டிய இடங்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த இடங்கள். இந்த தலைப்புல அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற பகுதி என்னவென்றால், நான் இப்ப உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு பட்டியலை நான் உங்களுக்கு இப்போது நான் முன்வைக்கிறேன். இது நல்லா கவனிங்க. இது ஷேக் சயீத் பின் வஹ்புல் கஹ்தானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 57 முனாஃபிக்குகளுடைய பண்புகளை பட்டியலிட்டார். இப்ப நாங்க ஆரம்பத்தில் சொன்னது நிறைய பண்புகள் இருந்துச்சு. இதை நான் இப்போது உங்களுக்கு அப்படி தொடர்ச்சியாக விளங்குவதற்காக சொல்றேன். தொடர்ச்சியாக இதை கொஞ்சம் கவனிங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக கவனித்து வாருங்கள். முடிந்தா குறிச்சு கொள்ளுங்கள். முடிந்தால் என்ன செய்ய, குறித்துக் கொள்ளுங்கள். இதுல அவர் முதலாவது சொல்கிறார், முதலாவது விடயமாக சொல்றார். இது நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய செயலோடு சம்பந்தப்படும். ஏன்? அவங்களுடைய அந்த கொள்கையில் உள்ள பலவீனம், அவங்களோட குஃபர் மறைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் அது செயல்ல வெளிப்படும். என் அருமையான சகோதரர்களே, இவைகள் நம்மிடம் இருக்கிறதான்னு நாங்க பார்த்துக்கொள்ள. அதுக்குதான் இப்ப சொல்றது. நாங்க ஏன் இதை பட்டியலிடுறோம் என்றால், நம்மிடம் இந்த குறைபாடுகள் இருக்கின்றனவா, இந்த நிஃபாக்குடைய தன்மைகள் நம்மிடம் இருக்கின்றனவா என்பதை நாம் பார்ப்பதற்குத்தான். என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் தொழுகை அதற்குரிய நேரத்தை விட்டு பிற்படுத்துவார்கள். இது நிஃபாக்குடைய பண்பு. என்ன செய்வாங்க? தொழுகையை அதற்குரிய நேரத்தை விட்டு பிற்படுத்துவார்கள். இரண்டாவது, அவர்கள் தொழுகையை எப்படி ஒரு கோழி கொத்துவதை போன்று அவசரமாக தொழுவார்கள். அவசரமாக தொழுவார்கள். அல்லாஹுவை தொழுகையிலே மிக சொற்பமாகவே அன்றி நினைவு கூற மாட்டார்கள். நினைவு கூற மாட்டார்கள் என்று இதில் என்ன செய்யறாங்க? இதிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதுல அடுத்ததாக அகீதா, முக்கியமா அகீதாவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அப்படி எடுத்துட்டு அப்படி வருவோம். அடுத்து அவங்க நான் சொல்லக்கூடிய முதலாவதாக குறிச்சுக்கோங்க. அதாவது யத்தஊனல் ஈமான வஹும் காதிபூன், அவர்கள் தங்களை மூமீன்கள் என்று சொல்வார்கள் பொய்யாக. எப்படி? குஃபரை உள்ளத்திலே மறைத்து வைத்துக் கொண்டு வெளியிலே போலியாக சொல்வார்கள் நாம் மூமீன்கள் என்று. இது எதனுடைய பண்பு? இவர்கள் தான் முனாஃபிக்குகள். புரியுதா சொல்றது? இப்ப நாங்க நிஃபாக் பத்தி இன்னொரு சட்டம் தெரிஞ்சுக்கொள்ளுமா? இப்ப நிஃபாக்ல பெரியது சிறியது ரெண்டு இருக்கிறது. பெரியது எது, சிறியது எது? சொல்லுங்க. பெரிய நிஃபாக்கண்டா எது, சிறிய நிஃபாக்கண்டா எது? இல்ல, அதுதான் பெரிய நிஃபாக்னா நீங்க முதலாவது சொல்லுங்க, அது கொள்கை சார்ந்து. எப்படி சொல்லுங்க? கொள்கை சார்ந்து நீங்க சொல்றதுதான். அது இஸ்லாத்தை விட்டு என்ன செய்துவிடும்? அவர் வெளியாகிவிடும், அவரை வெளியேற்றிவிடும். அடுத்த சிறிய நிஃபாக் என்பது என்னது? செயல் சார்ந்து. எப்படி சொல்லுங்க? செயல் சார்ந்து. ரெண்டும் நல்லா அந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கோங்க. அதாவது பெரிய நிஃபாக் என்பது கொள்கை சார்ந்து, என்ன? உள்ளத்தில் குஃபரை மறைத்து கொண்டு இந்த போலியாக ஈமானை வெளிப்படுத்துதல். இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர். புரியுதா? இவர் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இது அப்ப கொள்கை சார்ந்தது பெரியது, செயல் சார்ந்தது சிறியது. செயல் சார்ந்ததுக்கு எதை நாங்க உதாரணமா சொல்லலாம்? பேசினால் பொய் பேசுவான். நபி அவங்க சொன்னாங்க, பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசடி செய்வான். இதெல்லாம் செயல் சார்ந்தது. இது சிறியவைகள். இது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுமா? இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது. புரியுதா சொல்றது? இப்ப இந்த கொள்கையில இந்த கோளாறு உள்ளவற்றை இது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அவர் ஆல்ரெடி வெளியே, அவர் என்ன அவுட். இப்ப நாங்க சொல்றது ஈமான் இருக்கிறது, ஈமான் உள்ள ஒருவரிடம் என்ன கோளாறு இருக்குது? பொய் பேசுறார். புரியுதா? வாக்குக்கு மாறு செய்யறார், நம்பிக்கைக்கு மோசடி செய்யறார். அப்ப என்ன இருக்குது அவர்கிட்ட? நிஃபாக்குடைய அந்த மோசமான தன்மைகள் உண்டு. என் அருமையான சொல். ரெண்டாவது விஷயம் பாருங்க. இப்ப ரெண்டாவதுல அவர்கள் அல்லாஹுவையும் மூமின்களையும் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை தாங்களை தவிர ஏமாற்றிக் கொள்ளவில்லை. அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, நாங்க அல்லாஹுவையும் யாரையும் மூமின்களை மூமின்களை எப்படி ஏமாற்றுவாங்க?
எப்படி ஏமாற்றுவாங்க? மூமின்கள்ட்ட வந்து என்ன சொல்லுவாங்க? நாங்க மூமின்கள். அங்க போன என்ன சொல்லுவாங்க? அங்க அவங்களை பரிகசிக்கிறோம், உங்களோட தாண்டுவாங்க. புரியும் சொல்றது. எனவே இவர்கள் அல்லாஹுவை மூமின்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். இவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். மூன்றாவது, இவர்களுடைய உள்ளத்திலே நோய் உண்டு. அல்லாஹ் அந்த நோயை இன்னும் அதிகப்படுத்துவான். மூன்றாவது, அவர்களுடைய உள்ளங்கள் என்ன இருக்குது? நோய் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நோயை அதிகப்படுத்துவான். நாலாவது, நறுமையான சகோதரர்களே, இவர்கள் எதை வாதிடுவாங்கன்னா, நாங்க தான் சீர்திருத்தவாதிகள். நல்லா கவனிங்க, என்ன சொல்லுவாங்களாம்? நாங்க தான் சீர்திருத்தக்கூடியவங்க. ஆனா இவர்கள் யார்? அல்லாஹ் சொல்றான், இவர்கள் அதாவது முஃப்சிதூன், இவர்கள் பாழ்படுத்தக்கூடியவர்கள், சீர்குலைப்பவர்கள். இவர்கள் குழப்பத்தை விளைவிப்பவர்கள். இது நாலாவது. ஐந்தாவது, நறுமையான சகோதரர்களே, இவர்கள் மூமின்களுக்கு அவதூறு சொல்வார்கள். அதுல இன்னொன்னு சேர்த்துக்கோங்க, அதாவது மூமின்களை இவர்கள் மடையர்கள் என்றும் சொல்வார்கள். எப்படி சொல்லுவாங்க? மடையர்கள், சுஃபஹா. எப்படி சொல்லுவாங்க? அலா இன்னஹும் ஹுமு சுஃபஹா வலாக்கின் லா யஅலமூன். அவங்க அவர்களுக்கு ஈமான் கொள்ளுமாறு சொல்லப்பட்டால் அவங்க திருப்பி என்ன கேட்பாங்களாம்? எப்படி கேட்பாங்களாம்? இந்த மடையர்கள் ஈமான் கொண்டது போன்று நாங்க ஈமான் கொள்ள வேண்டுமான்னு கேட்பார்களாம். அல்லாஹ் பதில் கொடுக்கிறான், யார் மடையர்கள்? ஈமான் கொள்ளாத இவர்கள் தான் மடையர்கள். ஆனால் அதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள். அவர்கள் அதை உணராது இருக்கிறார்கள். மூமின்களை இவர்கள் மடையர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த முனாஃபிக்கள். ஆறாவது, என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் மூமின்களை பரிகசிப்பார்கள். மூமின்களை இவர்கள் ஏளனம் செய்வார்கள். மூமின்களை பரிகசிப்பார்கள், ஏளனம் செய்வார்கள். எத்தனாவது? ஆறாவது. ஏழாவது, என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் என் அருமை சகோதரர்களே நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை விலை கொடுத்து வாங்கியவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேர்வழிக்கு பதிலாக எதை? வழிகேட்டை விலை கொடுத்து வாங்கியவர்கள். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நபி அவங்களுக்கு பின்னால இருந்து தொழுவதற்கு ஒருத்தருக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குதுண்டா, அது இவ்வளவு பெரிய பாக்கியம். நபிக்கு பின்னால இருந்து தொழுவதற்கு ஒருத்தருக்கு ஒரு நேரம் பாக்கியம் கிடைக்குமாக இருந்தால் அது இந்த உலகத்தில் அனைத்தை விட சிறப்பானதா இல்லையா? எவ்வளவு பெரிய சிறப்பு அது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் இருந்து. அப்ப இந்த முனாஃபிக்குகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் இருந்து தொழுதவர்கள். ஆனால் என்ன செய்தார்கள்? அவர்கள் தங்களுடைய அந்த குஃப்ரை மறைத்து கொண்டு பொய்யாக ஈமானை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அடுத்த எட்டாவது, அருமையான சகோதரர்களே, இவர்களை பொறுத்தவரையில இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்களுடைய வார்த்தைகள் சிறிய விஷயங்கள்ல கூட இவர்கள் தர்க்கம் செய்யக்கூடியவர்களாக எப்படி இருப்பாங்க? அதாவது மோசமான முறையில தர்க்கம் செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதே போன்று இன்னொரு பண்பு, வார்த்தைகளை அலங்கரித்து பேசுவார்கள். ஆனா உள்ள என்ன இருக்கும்? உள்ள குஃபுர் இருக்கக்கூடிய இந்த பண்பும் இவர்களிடம் இருக்கிறது. அதே போன்று ஒன்பதாவது, அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இவர்களுடைய உள்ளங்களில் உள்ளவற்றை அறிந்து அல்லாஹ் இவர்களை பொய்யர்கள் என்று சாட்சி கூறுகிறான். அல்லாஹ் இவர்களை எப்படி சாட்சி கூறுகிறான்? பொய்யர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து முனாஃபிக்குடைய ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கலாம். பத்தாவது, அருமையான சகோதரர்களே, இவர்கள் அதாவது பொய்யாக அசத்தியத்தை கொண்டு வாதிடுவதில் திறமையானவர்கள். அசத்தியத்தை கொண்டு வாதிடுவதில் திறமையானவர்கள். நபி அவங்க சொல்றாங்க, எனது சமுதாயத்துக்கு நான் மிகவும் பயப்படுவது என்ன? நபி அவங்க ஒரு ஹதீஸ சொன்னாங்க, உங்கள் விஷயத்தில் நான் மிக பயப்படுவது குல்லு முனாஃபிகின் அலீமில் லிசான் என்றான். குல்லு முனாஃபிகின் அலீமில் லிசான் என்ன? அதாவது ஒவ்வொரு முனாஃபிக்கும் எப்படிப்பட்டவன்? அவன் வார்த்தைகளை அப்படி அவன் திறமையாக பேசக்கூடியவன், திறமையாக வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அலீமும் பில்லிசான், நாவல் தான், எங்க கிடையாது, கல்புல இல்ல. அலீமும் பில்லிசான் சொல்லலாம், நாவல தான் அந்த வார்த்தை ஜாலங்கள் இருக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல 11வது விஷயம் 10வது விஷயம் என்ன சொன்னோம்? அசத்தியத்தை வாதிடுவதில் திறமையானவர்கள், அசத்தியத்தை முன்வைப்பதில் திறமையானவர்கள். 11வது விஷயம் நறுமையான சகோதரர்களே, அதாவது மக்களை விட்டு மறைந்து விட்டால் இவர்கள் அசத்தியத்தை தான் பரப்புவார்கள். மக்களை விட்டு மறைந்து விட்டால் அசத்தியத்தை தான் பரப்புவார்கள். 12வது நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று இவர்களுக்கு சொல்லப்பட்டால், நல்லா கவனிங்க, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று இவர்களுக்கு சொல்லப்பட்டால் இவர்கள் பாவத்தை பெருமையாக எடுத்துக் கொள்வார்கள். பாவத்தை பெருமையாக கண்ணியமாக எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள்.
இன்னைக்கு நாங்க நமது நிலைகளை எண்ணி பார்க்கணும். சில இடங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு சொல்லப்படும், ஆனா நாங்க என்ன செய்வோம்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பாவத்தை பெருமையாக பேசிக் கொண்டிருப்போம். இது நிஃபாக்குடைய தன்மை. அடுத்த நறுமையான சகோதரர்களே, 13வது விடயம் என்ன தெரியுமா? இவர்கள் காபிர்களை நேசிப்பார்கள், காபிர்களை நேசிப்பார்கள், அவர்களுக்கு உதவி செய்வார்கள். இது முனாஃபிக்குடைய பண்பு. அடுத்து 14வது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு உதவி செய்வதை இவர்கள் கண்ணியமாக பெருமையாக கருதுவார்கள், பெருமையாக கருதுவார்கள். அடுத்து 15வது நறுமையான சகோதரர்களே, தொழுகைக்கு நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். தொழுகைக்கு நின்றால் சோம்பேறிகளாக நிற்பாங்க. என்ன காரணம் சொல்லுங்க, என்ன காரணம்? தொழுகைக்கு ஏன் சோம்பேறிகளாக நிற்பாங்க? என்ன காரணம்? அதாவது படைத்த ரப்புக்காக அவர்கள் தொழவில்லை இல்லையா, மக்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்கிறார்கள், உள்ளத்துல ஈமான் இல்லை, அந்த பலவீனம் செயலில் வெளிப்படுகிறது. 16வது நறுமையான சகோதரர்களே, மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அமல்களை செய்வார்கள். மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, மக்கள் பார்க்கும் போது செய்வதும் இருக்கிறது, மக்கள் பார்க்கும் போது செய்வாங்க, பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்வார்கள். 17 நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுவை மிக சொற்பமாகவே அன்று நினைவு கூற மாட்டார்கள். அடுத்தது 18வது நறுமையான சகோதரர்களே, இவர்கள் காபிர்களுக்கு மூமின்களுக்கு மத்தியில் ஒரு தடுமாற்றத்திலே இருப்பார்கள். எதில் இருப்பாங்க? அந்த பக்கமா இந்த பக்கமா என்ற ஒரு தடுமாற்றத்திலே இவர்கள் இருப்பார்கள். 19வது, இவர்கள் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நிராகரிப்பார்கள், நிராகரிக்கக்கூடியவர்கள். 20வது, முனாஃபிக்குகளை பொறுத்தவரை அவர்கள் பாவிகள், ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் யார்? அவர்கள் பாவிகள். அடுத்து 21 நறுமையான சகோதரர்களே, இவர்கள் வெறுப்பாகவே அன்றி செலவு செய்ய மாட்டாங்க. எப்படி செலவு செய்வாங்க? எப்படியா? அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யுங்கண்டா ஆசையோடு செலவு செய்ய மாட்டாங்க. எப்படி செலவு செய்வாங்க? வெறுப்போடு செலவு செய்வார்கள், வெறுப்போடு தான் கொடுப்பார்கள். நறுமையான சகோதரர்களே, இது நிஃபாக்குடைய தன்மை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பண்புகள் நம்மிடம் வந்துவிடக் கூடாது. 22வது நறுமையான சகோதரர்களே, முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மத்தியில் மாத்திரம் நேசம் பாராட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். 23வது, அதாவது இவர்கள் தங்களுடைய கைகளை என்ன செய்வாங்க? இறுக மூடிக்கொள்வார்கள். நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்யவும் மாட்டாங்க. செலவு செய்தால் வெறுப்போடு செலவு செய்வது உண்டு. இதுல அடுத்து என்ன? கைகளை இறுக மூடிக்கொள்வார்கள், நல் வழியில் செலவு செய்ய மாட்டார்கள். அடுத்து 24வது நறுமை சகோதரர்களே, இவர்கள் தீமையை ஏவுவார்கள், நன்மையை விட்டு தடுப்பார்கள். நல்லா கவனிங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்று நாங்க சில மக்களை பார்க்கிறோம், அதாவது முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கிறாங்க, எதுக்கு வக்காலத்து வாங்குறாங்கன்னா பாவத்துக்கு. அப்படித்தானே? இன்னைக்கு அண்மையில ஒரு சினிமா, அதுக்கு வக்காலத்து வாங்குறான். புரியுதா சொல்றது? ஒரு சினிமா வெளியிட்டா அதுல உள்ளதெல்லாம் என்ன? அனாச்சாரங்களும் பாவங்களும். இவைகளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்களாக, பாவங்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்களாக இருப்பது என்ன? ஈமானுடைய மிகப்பெரிய பலவீனம். முனாஃபிக்குடைய பண்பு. முனாஃபிக்குகள் என்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பாவத்தை ஏவுவார்கள், அதே நேரத்தில் எதை தடுப்பாங்க? நன்மையை விட்டு தடுப்பவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், மக்களிடத்துல நன்மையை ஆர்வப்படுத்தக்கூடியவர்கள் குறைவு. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், நமது சமுதாயத்திலே பாருங்களேன், மக்களுக்கு மத்தியில் நன்மை ஆர்வப்படுத்தக்கூடியவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறான். எதை? பாவம். பாவத்துக்கு தான் என்ன செய்கிறார்கள்? அதாவது வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். 25 நறுமையான சகோதரர்களே, இவர்கள் அல்லாஹுவை மறந்து விட்டார்கள், அல்லாஹும் இவர்களை மறந்து விட்டான். அது என்ன? இவர்கள் அல்லாஹுவை மறந்து விட்டார்கள், அல்லாஹும் இவர்களை மறந்து விட்டான். அடுத்து 26 பாருங்க, இது ஒரு டேஞ்சரான விஷயம். என்ன விஷயம் என்றால், சஹாபாக்கள் சதக்கா செய்வாங்க தானே? சஹாபாக்கள் கூடுதலா சதக்கா செஞ்சா என்ன சொல்வார்களாம்? சஹாபாக்கள் கூடுதலா சதக்கா செய்தால் இவங்க என்ன சொல்வார்களாம்? அவங்க பெருமைக்கு செய்யறாங்க. எதுக்கு செய்யறாங்க? பெருமைக்கு, புகழுக்கு செய்யறாங்க என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் குறைவாக சில சஹாபாக்கள் ஏழையா இருப்பாங்க, குறைவாக சதக்கா செய்யும் போது என்ன சொல்வார்கள்? இந்த சதக்கா என்ன தேவை இருக்குது, இது என்ன ஒரு சதக்கா, குறை கூறுவார்கள். பாத்தீங்களா? இப்படியானவர்கள் யாரு? இவர்கள் முனாஃபிக்குகள். இது நிஃபாக்குடைய தன்மை. ஆர்வப்படுத்துறது கிடையாது, ஆர்வப்படுத்துறது கிடையாது. இப்படித்தான் இருப்பார்கள். அடுத்த நறுமையான சொன்னாங்க, ஆரம்பத்தில் சொன்ன 27வது விஷயம், தொழுகை அதனுடைய நேரத்தை விட்டு அவர்கள் பிற்படுத்துவார்கள். 28வது, அவர்கள் கோழி கொத்துவதை போன்று அவசரமாக தொழுவார்கள். தொழுகையில் அல்லாஹுவை மிக குறைவாகவே அன்று நினைவு கூற மாட்டார்கள். 29வது, இவர்களுக்கு இஷா ஃபஜ்ருடைய தொழுகைகள் மிக பாரமாக இருக்கும். இஷாவுடைய
ஃபஜ்ருடைய தொழுகை மிக பாரமானதாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஒரு கருத்து நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். எந்த கருத்து? அதாவது ஒருவர் அன்றைய நாளுடைய ஃபஜ்ரை தொழவில்லை என்றால் அவர் என்ன ஒரு நிஃபாக்குடைய அடையாளத்தோடு இருக்கிறார் என்ற கருத்தை சொன்ன நபித்தோழர் யாரு? எந்த நபித்தோழர் சொன்னாங்க? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று 30வது இவர்கள் ஜமாத்து தொழுகையில என்ன செய்ய மாட்டாங்க, கலந்து கொள்வதை விட்டு இவர்கள் தாமதமாகுவார்கள். குறிப்பாக இவர்களுக்கு இஷா ஃபஜ்ருடைய தொழுகைகள். அதே போன்று 31வது விஷயம், என் அருமையான சகோதரர்களே, இவர்களுடைய உள்ளங்கள் கல் நெஞ்சங்களாக இருக்கும், இவர்களுடைய சிந்தனைகள் சுருங்கியதாக இருக்கும் மார்க்க விஷயங்கள்ல, தீனுடைய விஷயங்கள்ல. அடுத்து 32வது என் அருமை சகோதரர்களே, இவர்கள் இஸ்லாத்தை தீனாக இவர்கள் பொருந்தி கொள்ள மாட்டார்கள். இஸ்லாத்தை தங்களுடைய மார்க்கமாக இவர்கள் பொருந்தி கொள்ள மாட்டார்கள். 33வது என் அருமை சகோதரர்களே, மார்க்கத்தை தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க? மார்க்கத்தை தங்களுடைய வாசிக்கு, தங்களுடைய வசதிக்கு தான் மார்க்கம். தங்களுக்கு வசதிக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் போர்ல கனிமத்தை கொடுத்தா கனிமத்தை எடுக்க விருப்பம். எதுக்கு விருப்பம்? போர் செய்ய விருப்பம் இல்லை. எதுக்கு விருப்பம்? கனிமத்தை பெறுவதற்கு விரும்புவான். அகனிமத் கிடைப்பதை விரும்புவார்கள். எனவே இவர்களை பொறுத்தவரையில இவர்கள் மார்க்கத்தை எப்படி எடுப்பாங்கடா, தங்களுடைய ஆசைக்கு ஏற்பதான், தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மோசமான பண்பும் நிஃபாக்குடைய பண்பு. 34வது நறுமையான சகோதரர்களே, யகூலூன மா லா யஃஅலூன், செய்யாதவற்றை சொல்லுவான். எப்படி? செய்யாதவற்றை சொல்வார்கள் இவர்கள். 35வது நறுமையான சகோதரர்களே, அமைதியாக இருக்கும் போது வீரத்தை வெளிப்படுத்துவான். எப்ப வெளிப்படுத்துவாங்க? அமைதியாக இருக்கும் போது வீரத்தை வெளிப்படுத்துவாங்க. போரண்டு வந்து விட்டால் கோழைகளாகி விடுவார்கள். என்ன செஞ்சுவாங்க? ஏன் இந்த போர் இப்ப கடமையாக்கப்படும், இப்ப ஒரு போர் தேவையா, இப்படி என்ன செய்வார்கள்? அஹ்ஸாபுடைய போர்ல என்ன சொன்னாங்க? இன்ன புயூத்தனா அவுராண்டார்கள். எப்படி சொன்னாங்க? குர்ஆன்ல வருது சூரத்துல் அஹ்ஸாப்ல, எங்களோட வீடுகள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு, இங்க பாதுகாப்பு கிடையாது என்றார். சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க? அங்கிருந்து எஸ்கேப் ஆயினார்கள். எனவே நறுமையான இவர்கள் போரண்டு வந்தால் கோழைகள். அடுத்து 36வது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீர்ப்பை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். நவுதுபில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய தீர்ப்புக்கு இவர்கள் செல்ல மாட்டார்கள். 37வது நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய தீர்ப்பு சொல்லப்படும் போது அவங்களுடைய உள்ளத்துல ஒரு நெருக்கடி தான் இருக்கும். நெருக்கடியைத்தான் உணர்வார்கள். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீர்ப்பு வந்தால் அதில் அவங்க என்ன மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 38வது, இவர்கள் ஜிஹாதை கேலி செய்வார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதை இவர்கள் கேலி செய்வார்கள். 39வது அருமையான சகோதரர்களே, இவர்கள் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பார்கள். அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்தவர்களாக இருப்பார்கள் என்ற இது நிஃபாக்குடைய பண்பாக இதுல பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர், இவர்கள் ஜிஹாதின் மூலம் என்ன உலகத்தை தான் எதிர்பார்ப்பார்கள். உலக நோக்கம்தான் அதில் இருக்கும். 41வது, இவர்கள் தர்க்கம் செய்கின்ற போது மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. தர்க்கம் என்று வந்துவிட்டால் மோசமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர், இவர்கள் மறைமுகமாக இஸ்லாத்தை எதிர்ப்பார்கள், இஸ்லாத்தை தாக்குவார்கள், முஸ்லிம்களை தாக்குவார்கள். 43வது நறுமையான சகோதரர்களே, இவர்களுடைய சுயநலத்தை தவிர இவர்களிடம் வேற எதுவும் நோக்கமாக குறிக்கோளாக இருக்காது. 44வது, இவர்கள் உலமாக்களை குறை கூறுவார்கள். குறை கூறுவார்கள். உலமாக்களுடைய விஷயத்தில் இவர்கள் ஏன் கை வைப்பாங்கடா, மார்க்கத்தில் கை வைக்கலாம் என்பதற்காக. 45வது, இஸ்லாம் தொடர்பாக என்ன செய்வார்கள்? சந்தேகங்களை மக்களுக்கு மத்தியில் பரப்புவார்கள், சந்தேகங்களை விதைப்பார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு மக்களை தடுப்பதற்காக. 46வது, இவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை வெறுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை வெறுப்பார்கள். அதே போன்று 47வது, இவர்கள் பொய்யை பேசுவார்கள். 48வது, இவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மூமின்களுக்கும் மோசடி செய்வார்கள், துரோகம் இழைப்பார்கள். 49, வாக்குறுதிக்கு மாறு செய்வார்கள். அடுத்து இவர்களுக்கு 2 முகங்கள் இருக்கும். 50வது என்ன? இவர்களுக்கு 2 முகங்கள் இருக்கும். ஆரம்பத்தில் சொன்ன எப்படி சொன்னோம் சொல்லுங்க? மூமின்களிடத்தில் ஒரு முகம், அவர்களுடைய கூட்டத்திடம் சென்றால் அங்கு ஒரு முகம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிக கெட்டவன் யாருதான்? 2 முகங்களோடு உலகத்தில் இருந்தவன் தான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிக கெட்டவன் என்று சொன்னாங்க. அடுத்த நறுமையான சகோதரர்களே, அதாவது
பயனுள்ளவற்றை இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், பயனுள்ளவற்றை இவர்கள் கேட்க மாட்டார்கள், அல்லாஹுடைய அத்தாட்சிகளை இவர்கள் அதன் மூலம் படிப்பினை பெற மாட்டார்கள் என்ற இந்த பண்பு 51. 52வது நறுமையான சகோதரர்களே, சத்தியம் இவர்களை அவசரமாக முந்தும். அவசரமா சத்தியம் பண்ணுவாங்க. அவசரம் என்ன செய்வாங்க? சத்தியம் பண்ணக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். தபூக்குடைய போற பாருங்க, தபூக்குடைய போற ரசூலுல்லாஹ் திரும்பியோடு என்ன செய்தார்கள்? சத்தியம் செய்தார்கள். பொய் காரணங்களை சொல்லி சத்தியம் செய்து தப்பினார்கள் என்பதை நீங்க பார்க்கிறோம். நறுமையான சகோதரர், அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இவர்களுடைய வெளித்தோற்றத்துல கவனம் எடுப்பாங்க. இதுல வெளித்தோற்றம் நல்லா இருக்க வேணும் என்பதுல கவனம் எடுப்பாங்க. எதுல கவனம் எடுக்க மாட்டாங்க? உள்ளம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்பவர்கள் முனாஃபிக்கள். அதே போன்று அதில் சொல்றாங்க, அஹ்பசுன் நாசி குலூபன் வ அஹ்ஸனுஹும் அஜ்ஸாம். என்ன மிக மோசமான கெட்ட உள்ளத்துக்குரியவர்கள். உடலை அழகா வச்சுக்கொள்ளவான்னு மார்க்கம் சொல்லுதா? சொல்லுங்க. அப்படி சொல்லல. அழகா ஆடை அணிவது இதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஆர்வப்படுத்தி சொல்லி இருக்கிறான். இது அல்லாஹ் விரும்புறான்னு சொல்லி இருக்கிறான். அப்ப இங்க பிரச்சனை என்ன? அப்ப பிரச்சனை என்னது? பிரச்சனை எதுல முக்கியத்துவமே இல்லை. உள்ளத்தை பற்றி எந்த கவனமே இல்லை. உள்ளத்துல புதைந்து இருக்கிறது குஃபுர். புரியுதா? வெளித்தோற்றத்தை இவர்கள் சரி செய்து கொண்டிருப்பார்கள். என் அருமையான சகோதரர்களை, இவர்கள் நிஃபாக்கை மறைத்து வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள்? போலியாக ஈமானை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அற்ப துன்யாவுக்காக வாக்குறுதிகளை மீறுவார்கள். அதே போன்று குர்ஆனை இவர்கள் பரிஹசிப்பார்கள். குர்ஆனை இவர்கள் பரிஹசிப்பார்கள். இதெல்லாம் யாருடைய மோசமான கெட்ட பண்புகள் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, முனாஃபிக்குகளுடைய. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹ்விடத்துல அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு துஆ தான் என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நிஃபாக். எப்படி கேட்கணும்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நிஃபாக். யா அல்லாஹ், நான் உன்னிடம் நயவஞ்சகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இதுவா நாங்கள் எல்லோரும் மரணம் விட்டு ஓதி வர முடியுமா இல்லையா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நிஃபாக். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நிஃபாக். யா அல்லாஹ், நான் உன்னிடம் நயவஞ்சகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். நறுமையான சகோதரர்களே, நாங்க கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான துவா. ஏனென்றால் நிஃபாக் என்பது நபித்தோழர்கள் சஹாபாக்கள் மிகவும் பயந்த ஒரு விடயம். நபித்தோழர்கள் மிகவும் பயந்த ஒரு விடயம். என் அருமையான சகோதரர்கள், சாதாரண விஷயம் அல்ல. எனவே அந்த அடிப்படையில இன்றைய நாம் இந்த பாடத்துல என்ன செய்தோம்? அதாவது பல விடயங்களை, இந்த நிஃபாக்கோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அல்லாஹ்விடத்தில் நாம் இந்த மோசமான தீய பண்புகள் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு நாம் பிரார்த்திப்பதோடு, இதை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்றால், இந்த கெட்ட குணங்கள் நம்மிடம், இந்த தீய பண்புகள் நம்மிடம் வந்துவிடக்கூடாது. இந்த நிஃபாக்குடைய தன்மைகள் நம்மிடம் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவருக்கு ஜிஹாதுடைய அந்த உணர்வை, சிந்தனையே இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட வேண்டும் என்ற அந்த சிந்தனையே ஒருவரிடம் இல்லை என்றால், அவன் எங்க இருக்கிறான்? நிஃபாக்குடைய நயவஞ்சகத்துடைய ஒரு கிளையிலே இருக்கிறான். கிளை எப்படி ஈமானுக்கு கிளைகள் இருக்கின்றதோ, அருமை சகோதரர், அதே போன்று எதற்கும் கிளைகள் இருக்கிறது? நயவஞ்சகத்துக்கும் கிளைகள் உண்டு. ஈமான்ல அந்த கிளைக்கு நேர் எதிரான கிளை எதுவாகத்தான் இருக்கும்? நிஃபாக்காத்தான் இருக்கும், நயவஞ்சகமாகத்தான் இருக்கும். என் அருமையான சகோதரர்களே, இந்த உலகத்துல நயவஞ்சகத்தை பயப்படாதவன் யாருதான்? யாருதான் சொல்லுங்க? முனாஃபிக் தான். நயவஞ்சகத்தை இந்த உலகத்துல பயப்படாதவன் யாருதான்? முனாஃபிக் தான். பயப்படுறவன் யாரு? மூமின். அதை பயப்படக்கூடியவன் மூமினின் அருமை சகோதரர்களே. அதனாலதான் இப்னு அபீ முலைகா சொல்றார், நான் 30க்கு மேற்பட்ட சஹாபாக்களை சந்தித்திருக்கிறேன். அவர்கள யாரும் தனது ஈமான் ஜிப்ரீலுடைய ஈமானை போன்றது என்று சொல்லல, தனது ஈமான் மீகாயிலுடைய ஈமானை போன்றது என்று சொல்லவில்லை. எல்லோரும் நிஃபாக்கை தான் பயந்து கொண்டிருந்தாங்க. எல்லோரும் நயவஞ்சகத்தை தான் பயந்து கொண்டிருந்தார்கள். யாரு? சஹாபாக்கள். யாரு? சஹாபாக்களின் அருமை சகோதரர்களே. எனவே அந்த அடிப்படையில, அதாவது நாம் என்ன விடயங்களை கேட்டோமோ அந்த விடயங்களை எமது வாழ்வில் செயல்படுத்துவதற்கு இந்த தீய குணத்தின் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.